இது சுழி சுத்தம் பாப்பாங்க. ஆமா ஆமா, இது நம்ம குதிரை சுழி சுத்தம் 9 சுழி சுத்தமா இருக்கு. சரி 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 சரி. எக்ஸ்ட்ரா சுழிகள் எந்த சுழியுமே இல்ல, நல்ல சுழியும் இல்ல கெட்ட சுழியும் இல்ல, இருக்க வேண்டிய சுழி மட்டும் ஸ்தானத்துல கரெக்டா இருக்கு. ஓகே ஓகே. அது எப்படி பாக்குறாங்க சொல்லிருக்கீங்க? இன்னும் முன்னாடி வாங்க காட்டுறேன். இது நெத்தி சுழி. நெத்தி சுழி ஃபர்ஸ்ட். இதுக்கு மேல இந்த இடத்துல ஒரு சுழி இருக்கும், இந்த இருக்கு பாத்தீங்களா, இது ஒரு சுழி. அப்புறம் மூக்குல ஒரு சுழி இருக்கும். இது வந்து முகவாசல் சொல்லுவாங்க. இது வந்து கரெக்டா இருக்க வேண்டிய இடத்துல ஸ்தானத்துல இருக்கு. இதை முடிச்சாக்குன்னா அதுக்கப்புறம் மஸ்தம் சொல்லி இந்த இருக்கு பாருங்க, இந்த இருக்கு பாத்தீங்களா, 2 சுழி. இது மஸ்துவ சுழி. ஓகே ஓகே. 5 சுழி ஆயிடுச்சா. இதுடா, இது வந்து இதுவும் இதுவும் அதே மாதிரி பின்னாடி 2 கால்ல இருக்கும். இது வந்து பறவை சுழின்னு சொல்லுவாங்க. இது மொத்தம் 9 சுழி சுத்தம் குதிரை. வேற ஒரு சில குதிரைகள்ல வந்து நிறைய தாவமணி ராசா மந்திரி எல்லாம் இருக்கு, அதெல்லாம் என்கிட்ட இல்ல. இருக்க வேண்டிய சுழி மட்டும் கரெக்டா இருக்கு. இந்த 9 சுழி தான் மெயினா. ஆமா, இதுவே மெயினா இருக்க வேண்டியது. சில குதிரைகள்ல வந்து தவமணி இருக்கும், ராசா மந்திரின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் இல்ல. அது இருந்தா நல்லது. அந்த மாதிரி சுழி இருக்கிற குதிரைக்கு எப்படியாவது கம்பல்சரியா ஒரு தப்பு சுழி இருக்கும். இதுல வந்து அந்த தப்பு சுழி எதுவுமே இல்ல. அதனால நல்ல சுழியும் இல்ல, இருக்க வேண்டியது மட்டும் இருக்கு. அப்ப நீங்க ஃபீமேலும் வச்சிருக்கீங்களா? ஆமா, இதுல அந்த ஃபீமேல் இருக்குல்ல. இப்ப நீங்க வச்சுக்கனால கேக்குறேன். எனக்கு ஒரு சந்தேகம் என்ன, இப்ப அந்த சுழி சுத்தமா அதுவும் சுழி சுத்தம். ஆமா, எல்லாமே நம்மகிட்ட இருக்க எல்லாமே சுழி சுத்தம். இதுகளுக்கு பழகிறதும் சுழி தப்பு சுழி வருமா இல்ல? வரும் வரும் வரும். இதோட குட்டிக்கு இப்ப வந்திருக்கு, அந்த நிப்பாட்டி இருக்கும் இல்லையா, ஆமா, அதுக்கு தப்பு சுழி இருக்கு. மஸ்துவ முன்னுமா இருக்கு. இந்த ரெண்டுமே கரெக்டா இருக்க வேண்டியது. மஸ்து ஒண்ணுல இருக்கு, இன்னொன்னு வந்து தப்பா இருக்கு. அது கண்டுல சின்ன குட்டியில நம்ம பாத்திர முடியும். அதெல்லாம் பிறந்தன்னைக்கே பாத்திரலாம், பிறந்தன்னைக்கே சொல்லிடலாம். இப்ப அது என்னென்ன பண்ண முடியும்? நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. அது வளர்க்கலாமா? தாராளமா வளர்க்கலாம். பிறந்த வீட்டுல வந்து கணக்கே கிடையாது. நம்ம வீட்டுல பிறக்கிற பிள்ளைக்கு நம்ம அதை எதுவும் சொல்ல முடியாது. அப்படிங்களா? ஆமா, ஆனா வாங்குறவங்களுக்கு அதை கண்டிப்பா பாப்பாங்க. சரி சரி சரி. முக்கியமா இந்துக்கள் பாப்பாங்க, மிச்ச இதுல வந்து பார்க்க மாட்டாங்க. முஸ்லீம் எல்லாம் துப்புர சொல்லியே பார்க்க மாட்டாங்க. அதே மாதிரி நார்த் சைடும் அதிகமா பார்க்க மாட்டாங்க. ஆமா, நார்த்ல அவங்க குதிரை ஸ்ட்ரக்சர் மட்டும் தான் பாப்பாங்க, எப்படி இருக்கு அதோட லுக்கு அப்படின்றத மட்டும் தான் பாப்பாங்க. சுழியே கணக்கு கிடையாது. ஆனா நமக்கு வந்து கம்பல்சரியா சுழி பாப்பாங்க. இப்ப அதை தப்பி எடுத்தா ஏதாவது பிரச்சனை வருமா? அப்பெல்லாம் இல்லைங்களா? வரும், நான் சந்திச்சிருக்கேன், அதை சில விஷயங்கள் பாத்திருக்கேன். அதோட தாக்கம் எப்படி இருக்கும் நிறைய பேர் அதே மாதிரி கணக்கு இல்ல நானு அதை அனுபவிச்சிருக்கேன். இப்ப நம்ம பொட்டை குதிரை, அந்த குதிரையை வந்து ஃபர்ஸ்ட் வாங்கினது அந்த சின்ன குதிரை தான். சரிங்க, அந்த நாட்டு குதிரை தான் வாங்கினேன். அதுல வந்து கொடை மேல கொடை இருக்கு. நிறைய பேர் வந்து அந்த சுழி ஆகாது அப்படி இப்படின்னு சொன்னாங்க. ஒரு சிலர் இது நல்ல சுழி, கொடை மேல கொடை வந்து செட் ஆகிறவங்களுக்கு ஆகும்னாங்க. இந்த குதிரை வந்த பிறகுதான் எனக்கு அதுக்கப்புறம் இந்த குதிரை வாங்கினேன்.